இப்ப பேசப்படுகிற இந்த வரலாறு, மறைக்கப்பட்ட இஸ்லாமியருடைய இந்த வரலாறை இந்து சகோதரர்கள் அவர்கள் தவறாகவே அவர்களுக்கு வரலாறுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது போன்ற உண்மை வரலாறுகளை அவர்களிடத்துல கொண்டு செல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு எதிராக ஒரு இந்து சகோதரன் பேசுறான்னு சொன்னா அவன் மேல நம்ம வெறுப்பு கொள்வதை விட, அவன் நம்மளை பற்றி தப்பா அறிஞ்சதுனாலதான் அப்படி பேசுறான்னு நினைச்சிட்டு நம்மளை பற்றி உண்மை செய்தி அவன்கிட்ட கொண்டு போறதுக்கு நாம முயற்சி பண்ணுவோமே, குரோதத்தை கைவிட்டுருவோமே, அன்பால எல்லாரும் என்ன செய்யலாம், மாற்றலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தீங்கு செய்யறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள், அதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றா. அப்ப நாம நன்மையே என்ன செய்வோம், நன்மையே விரும்புவோம், நல்லதை நோக்கியே பயணிப்போம். இப்ப நீங்க பார்க்க போற இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வரலாற்று செய்தியை நிறைய மக்களுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அமைதியை நோக்கிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தார். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது. அவர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு இங்கு எந்த உரிமையும் வழங்கக்கூடாது. அவருடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து அவர்களை மூன்றாம் தர குடிமக்களாக்கி அவங்க இல்லாமல் ஆக்குவதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லி களமிறங்கி வேலை செய்யக்கூடிய இந்த கயவர்களை நாம இன்றைக்குத்தான் இவங்க நமக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இவங்க சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இருந்தே இந்த சூழ்ச்சியை என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல எவ்வளவோ இந்த மக்களுடைய, இந்த சமூகத்துடைய அற்புதமான வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டு பிற மக்களுக்கு மத்தியில, பொதுவாக சொல்லணும்னு சொன்னா இந்து சகோதரருடைய உள்ளத்துல இவர் இஸ்லாமியர்களை குறித்த வெறிய மட்டும்தான் என்ன செய்யணும், ஊட்டணும். அவர்களை பற்றி எந்த வகையிலும் நல்லெண்ணத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க நல்லெண்ணம் கொண்டு விடக்கூடாது என்பதுல கங்கணம் கட்டி ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்றளவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் இஷ்டத்துக்கு வரலாறு என்ன செய்யறான், வீடியோல பேச ஆரம்பிச்சுட்டாலே இஷ்டத்துக்கு வரலாறை விட்டு அடிக்கிறான். இன்னைக்கு சிக்கந்தர் மலை, அதாவது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா, இது ஒரு என்ன கேட்டேன்னு சொன்னா இந்த பிரச்சனை ஒரு பூதாகரமாக ஆக்க வேண்டிய பிரச்சனையே இல்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், அவன் கடமையை அவன் உரிமையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, நிறைவேற்றிருக்கா, எந்த பிரச்சனையும் இதுவரை இல்லைன்னு சொல்றான். ஆனா இந்த பிரச்சனையை அரசியலாக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாம் பெருங்கொண்ட வரலாறுகளை சொல்வது போல இல்லாத கதைகளை எல்லாம் சொல்லக்கூடியதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அது இன்றைக்கு மட்டும் இல்ல, அன்றையிலிருந்தே இஸ்லாமியருடைய வரலாறுகளை மாற்றுவதும் மறைப்பதுமான வேலையைத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய முகலாய மன்னர்களுடைய இறுதி மன்னரான பகதூர் ஷா ஜாஃபர் பெருங்கொண்ட அளவுல, அதாவது எதிர்த்தவர், வெள்ளையர்களை மிகப்பெரிய அளவுல விரட்டி அடித்த ஒரு நபர் என்று என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே நேரத்துல இடைப்பட்ட காலம், வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்துல இடைப்பட்ட ஒரு 4 மாதம் 10 நாள் என்ன செஞ்சான், பிரிட்டனுக்கே விரண்டு ஓடணும் அடிச்ச அடியில. அதுக்கப்புறம் தான் பெருங்கொண்ட அளவுல படை திரட்டி மீண்டும் இந்தியாவை கைப்பற்றினார்கள். அதற்கான காரணம், எதிரியாக வெள்ளையில் இருந்தாலும் துரோகிகள் இங்க அதிகம். அதுதான் நாம் வீழ்வதற்கு காரணமே. எப்பவுமே ஒரு இனத்தால என்ன செஞ்சிட முடியாது, ஒரு இனத்தை அந்த இனத்தின் சப்போர்ட் இல்லாம அழிச்சிட முடியாது. ஒரு நாட்டை அந்த நாட்டுல உள்ள மக்களோட சப்போர்ட் இல்லாம அழிச்சிட முடியாது. வேற ஒருத்த நினைச்சா முற்றிலுமாக ஒரு சமூகத்தை அழிக்க இயலாது, அந்த சமூகத்துடைய உதவியோட தான் அழிக்க முடியும். அப்படித்தான் நம் நாட்டுல இருந்த அதிகமான துரோகிகள் தான் வெள்ளையர்கள் ஆளுவதற்கும் அதே நேரத்துல நாம் வீழ்வதற்கும் காரணமானவர்கள். அப்படி பகதூர் ஷா ஜாஃபர் அவர் பெருங்கொண்ட ஒரு போராட்டத்தை வெள்ளையர்களுக்கு எதிராக செஞ்ச காரணத்தினால ஒரு கட்டத்துல கைது செய்யப்படுகிறார். அவர் நாடு கடத்தப்படுகிறார். அவருடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுல ரங்கூனுக்கு, அதாவது இப்ப இருக்கிற பர்மா, மியான்மர், அங்க நாடு கடத்தப்படுறார். அங்கதான் அவர் என்ன செய்யறாரு, இறந்தும் போகிறார். அவருக்கு மிக பெருங்கொண்ட கவலை, என் தேசத்தில் என்னை அடக்குவதற்கு ஒரு கஜம் நிலம் இல்லையே என்கிற அந்த வாசகம் கூட அவருடைய கல்லறையில என்ன செய்யப்பட்டிருக்கு, பொறிக்கப்பட்டிருக்கு.
அப்ப இத படிச்ச அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர் பர்மாவுக்கு போகும்போது 16/12/1987 அப்ப பர்மாவுக்கு போறாரு. போகும்போது அவர் ஒரு வாசகத்தை அங்க இருக்கக்கூடிய குறிப்பேட்டுல என்ன செய்யறாரு, எழுதிட்டு வர்றாரு. ஜாஃபர், 2 கஜம் நிலம் இந்துஸ்தானத்தில் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் உனது தியாகத்தால் விளைந்தது, உதித்தது. பாரத நாட்டின் பெயரில் புகழிலும் உன் பெயர் கலந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை என்ன செய்யறாரு, அங்க இருந்த குறிப்பேட்டுல குறிச்சிட்டு வர்றாரு. பிரதமர் ராஜீவ் காந்தி பிரதமரா இருக்கிறார். 1987 16/12/1987. ஆனா 1985 பிரதம அமைச்சகத்திலிருந்து ஆண்டுதோறும் ஒரு நூல் வெளியிடப்படுது. அதுல பிரதமருடைய பேச்சு, அவருடைய செயல், அதே நேரத்தில் அவர் அதான் ஒவ்வொரு நாளும் என்ன பணிகள்ல என்ன செய்யறாரு, எங்கெல்லாம் போறாருங்கிற செய்தி அதாவது பதியப்பட்டு அந்த புத்தகம் ஆண்டுதோறும் வெளியிடப்படுது. அப்படியாக ஒரு 1987 தானே இவர் போறாரு. அந்த ஆண்டின் கடைசியில பிரதமரின் பேச்சு மற்றும் எழுத்தின் 3ஆம் தொகுப்பு என்ன செய்யுது, வெளியிடப்படுது. அதுல அவர் பகதூர் ஷா சமாதி பயணத்திற்கு முந்தைய நாளான 15/12/1987 வரைக்கும் தான் அதுல குறிக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகத்துல. அதோட அந்த புத்தகம் முடியுது. உடனே சமகால வரலாற்று ஆசிரியர், அதாவது அந்த அப்ப இருந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் சே திவான், அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஒருவேளை அந்த நாள் அதாவது குறைவாலோ அச்சுப்பணியின் சிக்கலாலோ ஒருவேளை குறிப்பிடப்படாம இருக்கலாம், அடுத்த பதிப்புல அது வெளியிடப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட என்ன செய்யறாரு இருக்கிறார். அடுத்த ஆண்டு வெளியிடப்படுகிற அந்த மலர்லையும் 16/12/1987 பர்மாவுக்கு பிரதமர் ராஜீவ் காந்தி பயணம் சென்ற அந்த நாளுடைய எந்த குறிப்பும் அந்த நாளும் இடம்பெறல. பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மக்களுடைய தியாகங்கள் மறைக்கப்பட்டு இன்றைய காலத்துல இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த தேசத்துடைய இந்த தேசத்துடைய நலனுக்காக, இந்த தேசத்தில் வாழுகிற மக்களுடைய நலனுக்காக, நம் நாடு நம் தேசம், இதற்காக நம்முடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்ய அஞ்சவே கூடாதுன்னு சொல்லி எண்ணிக்கைக்கு மீறி தங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் தியாகம் செய்த இந்த சமுதாயம் இன்றைக்கு தங்களுடைய வீடுகள் இடிக்கப்படுவதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களோடு பயணிக்கிற தங்களுடைய உறவுகளுடைய மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இழிநிலை இந்த தேசத்திற்கு, இது மிகப்பெரிய ஒரு இழிநிலைன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சமூகத்துடைய தியாகங்கள் அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த தியாகங்களும் இந்த சிறப்புக்குரிய வரலாறுகளும் கண்டிப்பாக இந்து மக்களுடைய கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல கங்கணம் கட்டி என்ன செஞ்சிருக்கு, ஒரு கூட்டம் வேலை செஞ்சிருக்கு. அப்ப இது போன்ற நல்ல செய்திகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாருமே இஸ்லாமிய சொந்தங்களே பிஜேபியில இருக்காங்க, RSSல இருக்காங்கிறதுக்காக அவங்க மேல எடுத்த உடனே வெறுப்பு கொள்வதை விட அவர்களிடத்துல நம்மை பற்றி சொல்லப்பட்ட தவறான வரலாற்று செய்தி தவறு என்பதை சுட்டிக்காட்டி சரியான வரலாற்றுக்குரியவர்கள் நாங்கள் தான், உண்மையான வரலாறு இதுதான் அப்படின்னு அவங்கள்ட்ட கொண்டு செல்வதற்கான கடமையும் நமக்கு இருக்கு. அதனால அதிகமா இந்த மாதிரி செய்திகளை பரப்புங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் அல்ல, இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு இங்க இருக்கிற உரிமைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து 3ஆம் தர குடிமக்களாக்கி அவங்களை இங்க இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட இஸ்லாமியர்கள் கூட இந்த நாட்டுக்காக உழைத்தது மிக பெருசு, இந்த நாட்டுக்காக செய்த தியாகம் பெருசு. இது போன்ற இன்னும் நல்ல செய்திகளோட இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.